ஜாங் என்னடா திடீர்னு ப்ராடக்ட் எடுத்து வைக்கிறானே, டெக் சேனலாக மாறிட்டானோன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. இது ஒரு சின்னதாக ஒரு அப்கிரேட், வேறு ஒன்றும் இல்லை. வெயிட் பண்ணுங்க, கஷ்டமாக இருக்குது பிரிக்க. ஸோ எஸ், ஃபஸ்ட் டைம் நம்ம இன்ஸ்டாகிராம் ஆடியன்ஸுக்காக ஒரு ப்ராடக்டாக நான் வாங்கியிருக்கிற ஒரு விஷயம் GoPro. இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, ஒரு 2-3 வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நானே செல்ஃபி ரெக்கார்ட் பண்ணி போட்டிருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு டே டு டே விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு கேமராவை நான் இப்போ வாங்கியிருக்கேன். ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. இதில் இப்போ நமக்கு வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு நான் அவ்வளோ பெரிய டெக்னாலஜிக்கல் பர்சன் கிடையாது. இருந்தாலும் நம்மளுக்கு ஹெல்ப்பிங்க்கு ஆள் இருக்காங்க. ஸோ இதோ இருக்கிறது. இது பிரத்யேகமாக என் ஃபாலோவர்ஸுக்கு டே டு டே வீடியோஸ் போடுறதுக்காகவே வாங்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஏ டாமி எந்திரியே. பேட்டரி போடுங்க ப்ரோ. பாருங்க, எனக்கு பேட்டரி போடுறது கூட தெரியல, ஆன் பண்ணுறேன். எஸ், இப்போ பேட்டரி போட்டாச்சு. ஸோ ஆன் பண்ணுவோமா? இது கூட நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ஸ்டாண்ட், செல்ஃபி ஸ்டாண்ட் நினைக்கிறேன். இது எப்படி செட் பண்ணுறதுன்றதெல்லாம் நம்ம ப்ரோ சொல்லி கொடுப்பாரு. இது என்ன ப்ரோ, சார்ஜிங் கேபிளா? சார்ஜிங் கேபிள். இது அது வந்து அந்த மவுண்ட்டுக்கு டைப் பண்ணுற சம்பவம். அது நைஸ். இது என்ன மெமரி கார்டா? இல்லை ப்ரோ, மெமரி கார்டு உள்ளே போட்டாங்க. ஓ, அதை எப்படி போடுறதுன்னு அப்புறமா சொல்லி கொடுத்துருக்கேன் எனக்கு. இது வந்து ஒட்டுறது. எதில் ஒட்டுறது? வண்டியிலையோ இல்லை. ஓகே. ஹெல்மெட்டில் இதை ஓட்ட முடியாது. ஹெல்மெட் மண்டை மேலே தான் ஓட்ட முடியுது. பார்த்தீங்களா, இதில் கூட எனக்கு வந்து மார்க்கெட்டிங்காக தான் ஒரு ப்ராடக்ட் கண்ணுக்கு தெரியுது. 3Mனு போட்டிருக்கு. ஒருவேளை 3M கார் கேர் கொடுத்துருப்பாங்களோன்னு தெரியுது. ஒருவேளை கொலாபரேஷனால. என்ன டாக்குமெண்டேஷன் மாதிரி இருக்குது இதெல்லாம். Subscribe to get the most out of your GoPro. User manual. User manual. Oh, GoPro stickers. Have product questions. இது ஒரு ப்ரோ டிப்ஸ். மெமரி கார்டை நம்மளால் ஆல்ரெடி அன்பாக்சிங் பண்ணிட்டார். ரொம்பவே நல்லா இருக்கு ஆக்சுவலாக. சப்பா என்ன கிளாரிட்டி. ஸோ நம்மளோட அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே வந்து, இந்த செல்ஃபி வீடியோஸ் இதெல்லாமே வந்து நான் இனிமேல் இதுக்கப்புறம் GoProலேயே நான் ஷூட் பண்ணி நான் போடுறேன். ஸோ எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ கொஞ்சம் இந்த ஃப்ரேமிங் இஷ்யூ அந்த மாதிரியான இஷ்யூலாம் இருந்தால் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி நான் மன்னிச்சிருக்கேன். ஏன்னா நான் அவ்வளோ பெரிய கேமரா ஹேண்ட்லிங் பர்சன்லாம் கிடையாது. ஸோ உங்களுக்காக இவ்வளோ பண்ணுற எனக்காக நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், அந்த ஃபாலோ தட்டி விட்டு போயிருக்கடா. ஸோ இதுக்கப்புறமா வரப்போகிற நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டுக்கெலாம் இப்போவே ரைஸ் ஆஃப் ஆர்ஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. See ya.